பேக் பெயின் வந்து இப்போ ரொம்ப காமனாக போயிடுச்சு. மேல், ஃபீமேல் எல்லாருக்குமே. ஒரு ரீசன்ட் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து நெறைய இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்சது இல்லாம, அதுக்கான ஒரு 5 ரீசனையும் சொல்றாங்க. இந்த ரீசன்னால தான் வந்திருக்கு அப்படின்னு. அத அட்ரஸ் பண்ணாலே பேக் பெயின் வந்து சீக்கிரமா ரிகவரி ஆகும் அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, அனிமிக். ஃபீமேல்ஸ் வந்து 90% கிட்ட வந்து அனிமிக்கா இருக்காங்க. அந்த அனிமிக்னால அவங்களோட பேக் பெயின் வந்து ரிகவரி ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு பெயின் இருந்துட்டே இருக்கு. அப்ப அனிமிக்கையும் நம்ம சைமல்டேனியஸா அட்ரஸ் பண்ணீங்கன்னா, அது சீக்கிரமா ரிகவர் ஆகும். ஏன்னா அனிமிக் தான் நியூட்ரிஷன் வேல்யூ அந்த மசிலுக்கு. அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பியூபர்ட்டிக்கு அப்புறம் ஒரு பாஸ்டர் சேஞ்ச் வந்து நடக்குது. அந்த பாஸ்டர் சேஞ்ச்னால புவர் பாஸ்டருக்கு இந்த கேர்ள்ஸ் போறதுனால பேக் பெயின் வந்து இனிஷியேட் ஆகுது. அதை நம்ம ஒரு பாடி எஜுகேஷன் கொடுத்து அவங்கள கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிகவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. அதாவது மென்சுரல் சைக்கிளுக்கு முன்னாடி நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால மசில்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் நடந்து அந்த ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷனால ஒரு பெயின் ஃபேக்டர் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் வந்து பிரெக்னன்சி ஃபேஸில் அவங்க மசில் வந்து லாக்ஸிட்டி ஆகி டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதை வந்து ட்ரெயின் ஆகாமல் அதை வந்து டோன் பண்ணாதனால அதனால உண்டாகிற பேக் பெயின் வந்து இன்னொரு மோஸ்ட் காமனாக இருக்குது. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். மெனோபாஸ்லாம் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் வர்ற ப்ராப்ளத்தினால அந்த போன் டென்சிட்டி கம்மியாகனால ஒரு பேக் பெயின் வருது. இதாங்க 5 ரீசன். உங்கள் வீட்டில் ஃபீமேல்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.